So today current affairs 4th October 2021 நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பண்டாரா பேப்பர்ஸ் லீக் 2021 பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹூ வின் த ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப் 2021 gold medal in the women's single 10-meter air pistol for India? So 4 options. The answer is Manu Bakkar. So 2018 ISS World Cup and won 2 gold medals at the age of 16. So இவங்க தான் வந்து ISS World Cup 2008 2 gold medals win பண்ணாங்க ஏஜ் ஆஃப் 16 கம்மியான ஏஜில். இது கம்மியான ஏஜில் கோல்டு மெடல் வின் பண்ணுவீங்க ஐஎஸ் வேர்ல்டு கப்பில். ஸோ இன்னொரு கேம் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் டீம் உமன் ஜூனியர்லேயும் கோல்டு வின் பண்ணிடுறாங்க 3 பேர் சேர்ந்து. யாருன்னா ரிதம் சக்வான், மனு பக்கர், சிகா நார்வால், இவங்க 3 பேர் சேர்ந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹாஸ் ஐஎஸ் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் 2021 this year? So 4 options. So Peru. So 2021 IS Junior World Championships was held in Lima, Peru. So Lima is the headquarters of Peru. So 2017 IS Junior World Championship was held in 2 places. So ஜெர்மனி ஒன்றில், ரஷ்யா ஒன்றில். ரஷ்யாவில் மாஸ்கோவில் 2 இடத்துல வந்து கான்டாக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டிஷன், ஐஏஎஸ் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 21 இயர், இப்போ எந்த இயர் நடக்குதோ அந்த இயர் வந்து 21 இயருக்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட். அண்டர் தி ஏஜ் ஆஃப் 21 டிசம்பர் 31 ஆஃப் த காம்படிஷன் இயர், அந்த காம்படிஷன் இயரில் 21குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கேம்ஸ் ஆர் கண்டக்டட் இன் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப் 2021? ஸோ நிறையா கேம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 கேம்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ரைஃபிள், பிஸ்டல், ஷார்ட் கன், இந்த 3 தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2021 ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாஸ் ஹெல்ட் இன் லிமா, பெரு. ஸோ 3 கேம் ரைஃபிள், பிஸ்டல் அண்ட் ஷார்ட் கன் எப்போ இருந்து நடக்குது? இப்போ கரண்ட் நடந்துகிட்டு இருக்கு. 28 செப்டம்பர் டு 10 அக்டோபர் 2021 வரைக்கும் நடக்குது. So 2010 ISS Junior World Championship was held in Germany for rifle, pistol and target spray at 2017. So ரஷ்யாவில் வந்து ஷார்ட் கன் நடக்குது செப்டம்பர் 2017. ஸோ 2 பிளேசஸில் நடக்குது 2017. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேசஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which country won higher medal during ISSF World Junior Championship 2017? So 4 options. The answer is China. So at the 2017 IS World Junior Championship China வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் பிளேஸ் இஸ் இந்தியா. செகண்ட் பிளேஸ் இஸ் இந்தியா. ஸோ சைனா இஸ் 9 கோல்டு, இந்தியா வந்து 4 கோல்டு வின் பண்ணுறாங்க. ஸோ கரண்டில் இந்த 2020 இதில் வந்து இந்தியா இப்போ லீடிங்கில் இருக்குது, 6 கோல்டோட லீடிங்கில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த 2017 வந்து 26 கண்ட்ரிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன்ட்ரடியூஸ்டு பை. ஸோ எது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். ஸோ அவங்க தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2017. சரிங்களா? ஸோ ஐஎஸ் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இன் 2017. ஸோ இதோட பிரசிடென்ட் யாருன்னா விளாடிமிர் லிசின். ஓகேவா? அவர் தான் வந்து பிரசிடென்ட். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா முனிஷ், ஜெர்மனி. ஜெர்மனி தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மெயின் டுடே. ஓகேவா? இன்னைக்கு வந்து நிறைய சென்சேஷன் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஓகேவா? விச் இயர் சீக்ரெட் ஆஃப் பண்டாரா பேப்பர்ஸ் லீக், எந்த இயர் லீக் ஆச்சு அப்படின்னு. ஸோ 4 ஆப்ஷன்ஸ். ஆன்சர் இஸ் 2021. ஸோ அக்டோபர் 2021. ஸோ இது வந்து என்ன லீக் ஆகிருக்கு அப்படின்னா,
biggest leaks on financial documents in the world, the secret wealth and dealing of world leaders, politicians, billionaires. ஓகேவா? ஸோ நம்ம கிரிக்கெட் லெஜண்ட் சொல்லுவோம்ல, சச்சின் டெண்டுல்கர், அனில் அம்பானி, ஸோ இங்கே சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து வெளியிதாயிருக்கு இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரா பேப்பர்ஸ் அரௌண்ட் 35 current and former leaders and more than 300 public officials வந்து எங்கே ஃபைல்ஸ் ஃப்ரம் ஆஃப்ஷோர் கம்பெனிஸ், ஸோ அங்கேருந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு யார் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். ஓகே, ஸோ அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போகிறாங்க. அதோட சேர்மன் யார் அப்படின்னா ஜேபி மொஹபத்ரா. ஸோ அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், சேர்மனாக இருக்கிறார், இந்த இது இருக்க போகிறாரு. முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? இன் இந்தியா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சேர்மன் ஆஃப் சிபிடிடி. ஓகே, ஜேபி மொஹபத்ரா. ஸோ இன் விச் இயர் சீக்ரெட் ஆஃப் லக்ஸ் லீக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அதே மாதிரி ஒரு லீக் தான், ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான். எந்த இயர் லீக் ஆகுச்சு அப்படின்னா ஆன்சர் இஸ் 2014 லீக் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ இது வந்து எதை லீக் அப்படின்னா இது ஒரு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் about the Luxembourg's tax ruling set up by PricewaterhouseCoopers from 2002 to 2010 to the benefits of clients. ஸோ இது ஒரு டேக்ஸ் ரூலிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதோட கம்பெனி வந்து என்ன, PricewaterhouseCoopers தான் கம்பெனி. ஓகே, இது இஸ் த லண்டன் பேஸ்டு கம்பெனிஸ், இங்கிலாந்தில் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்னென்னா பப்ளிக் டேக்ஸு ரூலிங் ஃபார் 300 மல்டி கம்பெனிஸ் வந்து இவங்க தான் வந்து டேக்ஸ் ரூலிங் எல்லாம் இது பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த லக்ஸ்பர்க். ஸோ இதோட கம்பெனி ஓகேவா, PricewaterhouseCoopers இன்டர்நேஷனல் லிமிடெட் எங்கே இருக்குன்னா லண்டன், இங்கிலாந்தில் இருக்குது. ஸோ இதோட மெயின் வேலை அப்படின்னு பார்க்கும்போது இட் மேனேஜஸ் த குளோபல் பிராண்ட் அண்ட் டெவலப் த பாலிசிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு கிரியேட் எ காமன் அண்ட் கோஆர்டினேட்டட் அப்ரோச் இன் ஏரியா சச் as ரிஸ்க், குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எங்களோட மெயின் வேலை அப்படின்னா ஸோ என்ன குளோபல் பிராண்ட் அண்ட் டெவலப்ஸ் பாலிசிஸ் வந்து பண்ணுவாங்க, அப்படி இனிஷியேட் பண்ணுவாங்க பாலிசியை. ஸோ அப்புறம் ரிமைனிங் ஏரியா அப்படின்னு பார்த்தா ரிஸ்க்கு, குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் இங்கே ஃபுல் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க இவங்க தான். விச் 2 ஸ்டேட் பேனடு ஆன்லைன் கேம்பிளிங் இன் இந்தியா. ஸோ எந்தெந்த ஸ்டேட் வந்து கேம்பிளிங் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறான் கொஸ்டின்ஸ். ஸோ ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஸோ தமிழ்நாடு ஆல்சோ பேனடு. மெயினாக பார்த்தா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த 4th largest ஆன்லைன் கேமிங் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஸோ இந்தியா தான் 4th பிளேஸில் இருக்குது. சவுத் கொரியா இஸ் த 1st place. கேமர்ஸ் இந்த இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ ஃப்ரம் 360 million 2020 360 million. ஸோ இதுவே வந்து 22 வந்து பார்த்தீங்கன்னா 510 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அது எந்த யார் டேட்டா கொடுக்குறாங்கன்னா ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன். ஸோ வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எதனாலன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால தான் இவ்வளவு க்ரோத் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்கு. தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேரக்டரைஸ் கேமிங் டிஸார்டர் as a மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இன் 2008 கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ China limited gamers under the 18 years to just 3 hours of online games per week. ஸோ இதில் வந்து சைனா என்ன சொல்லியிருக்குன்னா 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு வந்து 3 hours தான் வந்து பர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து அந்த கேமிங் கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருக்கிறாங்க சைனாவில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். விச் பேங்க் டு எக்ஸ்டெண்ட் த $150 million டு சென்னை ஃபார் சஸ்டைனபிள் சர்வீசஸ் ப்ரோக்ராம். ஸோ என்ன பேங்க் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் வேர்ல்டு பேங்க். ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு ஹெல்த் ஸ்ட்ரென்தன் இன்ஸ்டிடியூஷன், இம்ப்ரூவ் த ஃபைனான்சியல் ஹெல்த் ஆஃப் service agencies and drive significant improvements in the quality of 4 key urban services. So 4 areas சொல்லிருக்காங்க. So one is the water supply and sewerages, mobility, health and solid waste management. So water supply க்கும் sewerage na சாக்கடைகள் இது பண்றதுக்காக, mobility of vehicles, okay மெயினா vehicle areas, health, solid waste management, திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சேவனா $150 million கொடுத்துருக்காங்க.
ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 1100 crores வரும். ஓகே, ஸோ இஸ் த சென்னை தான் வந்து 4th மோஸ்ட் பாப்புலேஷன் மெட்ரோபாலிட்டன்ஸ் ஏரியா இன் இந்தியா. ஸோ இது கரண்ட் டைரக்டர் ஆஃப் வேர்ல்டு பேங்க் இந்தியா இஸ் ஜெனிட் அகமது. ஜெனிட் அகமது தான் இந்தியாவோட வேர்ல்டு பேங்க் டைரக்டர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த கிராஸ் GST revenue collected in the month of September 2021 is, so 4 options. The answer is 1.17 lakh crore. So the central GST மூலம் 20,578 crores. So yes, ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிலேருந்து 26,767 crore. ஸோ IST, ஸோ இம்போர்ட் ஆஃப் குட்ஸில் வந்து 60,911 crore, 60,911 கோடி. செஸ் மூலம் 8,754 crore, 8,754 கோடி கிடச்சிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் மந்த் ஆகஸ்ட்டில் 1.2 lakh crore. ஸோ இந்த மந்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுவே ப்ரீவியஸ் செப்டம்பர் 2020 கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் செப்டம்பர் 2021 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன், இதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இந்த திஸ் இயர் 1.17 lakh crore, 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன செப்டம்பரில். Thank you, like and subscribe.